அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜனவரி 1/1/2025ங்க. இந்த புதிய வருஷத்தில் நம்ம அபிஜித் நட்சத்திரம் வருதுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். அதாவது பொதுவாக 27 நட்சத்திரம் இருக்கிறது தாங்க நமக்கு தெரியும். ஆனால் 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது மறைக்கப்பட்ட நட்சத்திரம். அது பேர் அபிஜித் நட்சத்திரம்னு பேர். இந்த நட்சத்திரம் ஏன் மறைக்கப்பட்டதுங்க காரணத்தை பார்க்கலாம். அதாவது மகாபாரதத்தில் போர் நடக்கும்போது சகுனி துச்சாதன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் சகாதேவன்கிட்ட கேட்டுட்டு வா, எந்த நாளில் போர் தொடங்கினா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு அப்படின்னு சொல்கிறாரு. சகாதேவனும் பார்த்து சொல்கிறாரு, அதாவது அபிஜித் நட்சத்திர நாளில் போர் தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து சகாதேவன் சொல்லியிருந்தாரு. எதிரியாக இருந்தாலும் சகாதேவன் உண்மையை சொல்லிடுறாரு. ஆனால் இதை கேட்ட கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, இந்த நட்சத்திரத்தில் அவங்க போர் தொடங்கினா அவங்க வெற்றி பெற்றுவாங்க, அந்த இடத்துல நல்லவங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகால மறைச்சிருந்தாரு. அந்த மறைக்கும் போது அடுத்த நாள் போர் தொடங்குறாங்க. இதில் கிருஷ்ணர் வெற்றி பெற்றிருந்தார். ஏன்னா அந்த நட்சத்திரனுடைய பலன் அங்கே இல்லாமல் ஆயிடுது. அந்த இடத்துல கிருஷ்ணர் வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த போருக்கு வெற்றி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை எடுத்த இடத்துல வச்சிருங்கன்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது, கலிகாலத்தில் மக்கள் இதை நல்ல செயலுக்காக தான் பயன்படுத்தணும், இந்த நட்சத்திரத்தை தேவையில்லாத செயல்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நட்சத்திரத்தை வைக்காமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாதத்தில் 2 தடவை 2 நாளோ 1 நாளோ இந்த நட்சத்திரம் நல்ல பலனுக்காக சில பேர் வழிபாடு செய்யும்போது அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நேரம் வரை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த நட்சத்திரம் இன்றைக்கி ராத்திரி பொதுவாக 11:34 PM இருந்து 11:59 PM வரை இருக்குது. அதாவது ராத்திரி 11:34 இருந்து இரவு 11:59 வரை இருக்குது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சாலும் வெற்றி கிடைக்குங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் 100% அப்படின்னு சொல்கிற மாதிரியே இந்த நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த வழிபாடுக்கு இணையான ஒரு இது. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த சமயத்தில் இந்த 11:34 மணிலேருந்து நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் அதாவது இந்த நட்சத்திரத்தை அதிபதியாக வர்றதே கிருஷ்ண பரமாத்மா தான். அப்போ உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தால் அவருக்கு முன்ன ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மனசார வேண்டுறீங்க. அதாவது இப்போ நமக்கு சொந்த வீடு வேணும்னு இருக்கும், குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கும், கல்யாண யோகம் வரணும்னு இருக்கும், தொழிலில் நல்ல பதவி உயர்வு வேணும்னு இருக்கணும், சொந்த தொழில் நல்லா நடக்கணும், என்ன தேவைகளோ அதை வேண்டுனா அது கண்டிஷனாக உங்களுக்கு 100% சக்ஸஸை கொடுக்குங்க. இந்த நட்சத்திரம் பொதுவாகவே உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு இடையில வர்ற ஒரு நட்சத்திரமாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக நடக்குங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ கிருஷ்ணனுடைய படம் இல்லை என்ன செய்யலாம்னு நினைக்கிறவங்க பெருமாள் படம் இருந்தால் அவர் முன்ன ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேண்டுங்க. எந்த படமுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஒரு அகல நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு கூட நீங்கள் இந்த சமயத்தில் வேண்டும் போது உங்களுக்கு சகல இதுலேயும் வெற்றிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு சகலவித வெற்றிகளையும் கொடுக்கட்டும்னு நானும் கிருஷ்ண பரமாத்மன்ட்ட வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இதை தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.